ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, பிரபலமான ஊழியத்தின் பெயர்லாம் நான் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவருக்கு பயங்கரமான ஒரு மந்திரவாத பிரச்சனை. ஆளு மெலிஞ்சிட்டாரு. சாப்பிட முடியாது. ரத்தத்தை எல்லாம் பிசாசு உறிஞ்சிக்கிட்டே வருது. சாகுற நிலைமைக்கு இருக்கிறாரு. உடனே அவங்களுடைய சொந்தக்காரவங்க வந்துட்டு எங்கள் மினிஸ்ட்ரி நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு ஊர் சொன்னாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், ஏங்க நீங்கள் அந்த ஊரில் தானே இருக்கிறீங்க, சரி அங்கே தான் வந்துட்டு நிறைய ஊழியக்காரர்கள்லாம் இருக்கிறாங்களே, எங்கேயாவது போய் ஜெபிச்சா விடுதலை ஆயிரல, பிசாசு தானே துரத்தணும், அப்போ ஊழியக்காரவங்க நல்ல ஊழியத்தில் நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா பிசாசு துரத்திடுவீங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஆட நீங்கள் வேற பாஸ்டர், என்ன நடந்துச்சு தெரியுமா, நாங்கள் குறிப்பிட்ட அந்த ஊழியத்துக்கு இவரை நாங்கள் அழைச்சிட்டு போனோம். அங்கே இருக்கிற ஜப வீரர்கள் அவங்க வந்து வீரமாக நின்று பிசாசே நீ போன்னு சொன்னோன்னு அந்த பிசாசு சிரிச்சுக்கிட்டு சொன்னிச்சு, அட போங்கடா, நான் தான் உங்களுக்குள்ளார இருக்கிறேன், நீங்களே என்னை துரத்துனா என்னடா, வாங்கடா டேய், அடுத்து நீ ஏதாவது என் மேலே கையை வச்சா உன் குடும்பத்தை தொலைச்சி கட்டிடுவேன்னு சொன்ன உடனே ஐயோயோ இது என்ன ஆவி, இது எங்களுக்குள்ளார இருக்குதா, அதாவது துரத்துறவங்களுக்குள்ளார பேய் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. உடனே வேற ஏதாவது ஒரு நல்ல ஊழியக்காராக பார்த்து ஜெபிச்சுங்க, இது பொல்லாத பிசாசுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களாம். உடனே அவங்க சொன்னாங்க, உங்கள் நம்பரை கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரே ஒரு ஜெபம் அவங்களுக்கு ஃபோனில் நீங்கள் பண்ணி விட்ருங்கன்னாரு. சரி ஓகே, நம்ம ஃபோனில் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒரு நாள் காலையில் அந்த நபர் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. அவங்க ஐயா இந்த மாதிரி என் கணவருக்கு வந்து வேலை போயிடுச்சு, பயங்கர ஒஸ்டான சூழ்நிலையில் இருக்கிறோம், அவர் சாக கிடக்கிறாரு. உடனே நான் சொன்னேன், அவர்கிட்ட ஸ்பீக்கரில் ஃபோனை போட்டுங்க, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி. அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவருடைய கரங்களை எடுத்து அவருடைய வயிற்றில் கையை வைக்க சொல்லு, அதுக்கப்புறம் நீ ஜெபம் அப்படின்னார். சரி ஓகே, நான் சொன்னேன், பிரதர் உங்களுடைய கரங்களை எடுத்து உங்கள் வயிற்று மேலே வச்சுக்குங்க. அப்போ உடனே ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொல், கர்த்தராகிய இயேசு எனும் நாமத்தினால் இது உனக்கு கடைசி நிமிடம், இதோடு அந்த நபரை விட்டு வெளியே போ, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுனாரு. உடனே இயேசுவின் நாமத்தினால் இது உனக்கு கடைசி நிமிடம், இதோடு அந்த நபரை விட்டு வெளியே போன்னு சொன்னோன்னு அவர் கீழே விழுந்தார். அவ்வளவுதான். பெருசாக உபவாச கூட்டம்லாம் வச்சு அங்கே ஜெபிச்சு பெரிய காரியெல்லாம் அங்கே ஒன்றும் செய்யலை, அந்த பிசாசு போயிடுச்சு. கிறிஸ்துவின் ஆவியோடு நாம் நிற்கும் பொழுது பாலாக்கின் ஆவி வெளியாகும்.